ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2024 ரிலீஸ் ஆகிருக்குங்க. இது வந்து இன்ஜினியரிங்கோடது நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஃபீல்ட்லேயும் வந்திருக்குங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, யூனிவர்சிட்டி எல்லா கேட்டகரிக்கும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ஐஆர்எஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கும். இது வந்து இந்தியன் ரேங்கிங் 2024 இன்ஜினியரிங்க்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குடைய காலேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இப்போ வந்து ஒரு காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்குறது ஒன்றும் சும்மா கிடையாதுங்க. சரிங்களா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அந்த காலேஜோட தரம் வந்து வேறு லெவல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லேபு, ஃபேக்கல்ட்டியோட எலிஜிபிலிட்டி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து ரேங்கிங்காக இருக்கிறனால தான் அவங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ். நிறைய காலேஜஸ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே வந்திருக்குது நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐஐடி மெட்ராஸ் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு, போன வருஷமும் அதுதான் ஃபஸ்ட்டு, இந்த வருஷமும் ஸ்கோர் வந்து 89.46 ஸ்கோர் எடுத்து அவங்க தமிழ்நாடு பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் ரேங்கிங் 1. 2வது ரேங்க்கில் ஐஐடி டெல்லி இருக்காங்க, அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்து ஐஐடி பாம்பே, அடுத்து ஐஐடி கான்பூர், அடுத்து ஐஐடி கரக்பூர், அடுத்து ஐஐடி ராக்கி. ஸோ இவங்கெல்லாம் வராங்க. இப்போது அடுத்து நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி என்ஐடி கூட நமக்கு வந்து 9வது ரேங்கிங்கில் இந்த வருஷம் இருக்காங்க 2024. இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 200 பேண்டுக்குள்ளே 250 பேண்டுக்குள்ளே தான் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். இப்போ 2024 300வது பேண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்னென்னா 1வது ரேங்க்லேருந்து 300வது ரேங்க் வரைக்கும் இருக்க கல்லூரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா மொத்தமாக இருக்கக்கூடிய ரேங்கிங் லிஸ்ட் இது. அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்கும், நம்ம காலேஜும் இருக்கும், 11வது இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க 13வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்கள் 14வது இடம் பிடிச்சிருக்காங்க, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றா அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம் வந்து அமிர்தா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 23வது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் நம்ம தமிழ்நாடு 36வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கணும். ஸோ சிவசுப்பிரமணிய நாடார் எஸ்எஸ்என், நம்ம எஸ்எஸ்என் கல்லூரி வந்து 46வது இடம் பிடிச்சிருக்காங்க. போன வருஷத்தோட இது அதிகம்தான். ஸோ அடுத்து சவிதா இன்ஸ்டியூட்டு அது வந்து மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸு அது வந்து 53. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா, சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட இருக்குது 66. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து 67ங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு 100 பேண்டுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா, வேல்டெக் ரங்கராஜ் டாக்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 86வது இடத்துல இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து 83வது இடத்துல இருக்காங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இந்த தடவை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, மீதி எல்லாமே குமரகுருலாம் வரவே இல்லை. குமரகுரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண குமரகுரு வரும்னு அடுத்த பேண்டில் தான் வருமாட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு 100 பேண்டுக்குள்ளே, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 100க்குள்ளே இதுதான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து 101லேருந்து 150வது பேண்டு வரைக்கும் பார்ப்போம். ஸோ 101லேருந்து 150வது பேண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இடம் பிடிச்சிருக்குங்க, சென்னை தமிழ்நாடு. இது வந்து இங்கே ரேங்க் போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா பேண்டு தான் 101லேருந்து 150 வரைக்கும் இருக்குல்ல பேண்டு. சரிங்களா, அந்த 50 ரேஞ்சுக்குள்ளே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வழக்கமாக இடம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இடம் பிடிச்சிருக்காங்க அந்த பேண்டுக்குள்ளே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ ஷெலாங்க் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரிகள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் வந்திருக்காங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்காங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இடம் பிடிச்சிருக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஸ்டடீஸ், ஸோ அவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 101லேருந்து 150வது பேண்டு. ஸோ அடுத்து வந்து 150லேருந்து 200வது பேண்டு பார்ப்போம். ஸோ 151லேருந்து 200வது பேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேண்டுக்குள்ளே இருக்கிற ரேங்கிங்கை பார்ப்போம், எப்படி யார் யார் இருக்கா அப்படிங்கிறது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவங்க இருக்காங்க.
ஸோ அண்ணாமலை நகர் தமிழ்நாடு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்காங்க, ஈஸ்வரி இருக்குது, எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜஸ் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, ஆர்எம்கே இன்ஜினியரிங் இருக்குது, ஓகேவா. ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, 150லேருந்து 200வது பேண்டுக்குள்ளே. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர். ஸோ இந்த காலேஜும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம காலேஜஸ் இருக்குது. ஸோ குமரகுரு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம், குமரகுரு இருக்குது, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ குமரகுரு வந்து நம்ம பார்த்தோம் இப்போது, ஆக்சுவலாக சாரி மறந்ததுக்கு, ஸ்ரீ கிருஷ்ணாக்கு முன்னாடியே வந்துருச்சு குமரகுரு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணாக்கு முன்னாடியே இருக்குது, எப்பவுமே வழக்கமாக இருக்கிற அவங்க ரேங்கிங் பிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 151லேருந்து 200, அதே மாதிரி 250லேருந்து 250 வரைக்கும் பார்த்தோம்னா 151லேருந்து 200, அப்போ 201லேருந்து 300 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம காலேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிச்சிருக்காங்க, கெத்து தான் அவங்க. இந்துஸ்தான் டயர் 3 காலேஜ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அவங்க 2வது கேம்பஸ். அடுத்து KS ரங்கசாமி அவங்களும் NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களும் NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களாம் 201லேருந்து 300வது பேண்டு. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து திண்டுக்கல்லில் இருக்கிற PSNA வந்து NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. RMK அந்த குரூப்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க வந்து NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் NIRF ரேங்கிங் இந்த வருஷம் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து NIRF ரேங்கிங் பிடிச்சிருக்காங்க. ஸோ SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அவங்களும் வந்து இதில் NIRF ரேங்கிங் பிடிச்சிட்டாங்க. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த வருஷம் NIRF ரேங்கிங்குள்ளே வராங்க. ஸோ ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களும் வராங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து வேறு வெங்கடேஸ்வரா. ஓகே ரைட். அடுத்தது அவ்வளோதான், ஓகேவா. ஸோ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங்குள்ளே பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க, வேறு எந்த காலேஜும் NIRF ரேங்கிங்குள்ளே இந்த வருஷம் வரல. இந்த ஒரு 40லேருந்து 50 கல்லூரிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அது கூட இல்லை, அவ்வளோதான் மட்டும்தான் 300 ரேங்க்குள்ளே NIRF ரேங்கிங் வந்து இடம் பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக மித்த காலேஜில் மொக்க காலேஜ் ஆயிடாது, அவங்களுக்கும் சில தரமெல்லாம் இருக்குது, சரிங்களா. இந்த NIRF ரேங்கிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காலேஜஸ் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு, ஏன்னா இந்த தகுதி பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா காலேஜஸும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி 2024 NIRF ரேங்கிங் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்ஜினியரிங் காலேஜோட உங்களுக்கு தெரிவித்தேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.